ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஸ்டே ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், செமையாக வரும். பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் மட்டும்தான் ஊற்றணும், கீயெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் மேலே கொடுத்துக்க பிரியாணி மசாலாவை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னு இதை போடணும். போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராவும் போட்டுறாதீங்க, கரெக்டாக போடுங்க. நான் இன்றைக்கி 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம்னா 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பிரியாணிக்கு எந்த அளவு ப்ரௌனாக வருதோ அந்த அளவு பிரியாணி நல்லாயிருக்குங்க. ஸோ நல்லா ப்ரௌனாக டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. 2 மிளகா உடைக்காமல் கீராமல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகணும். நல்லா வதக்கிட்டு இப்போ புதினா கொத்தமல்லி 2மே சேர்த்து அந்த குட்டி பவுலில் தான் எடுத்தேன். ஸோ ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப அதோட இது தான் வரும். நெக்ஸ்ட் 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 4 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சைஸ்னால் 5 6 போட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவும் தக்காளி வந்துடக்கூடாது, அப்புறம் தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வெறும் மிளகா பொடி மட்டும்தான் போடுறேன். வேறு எந்த மசாலாவும் போடல. பிரியாணி மசாலா வேறு எந்த மசாலாவும் போடல. கரம் மசாலா எதுவும் இல்லை. இதில் வெறும் மிளகா பொடி மட்டும் தான் போடணும். ஸோ மிளகா பொடி நல்லா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது 2.5 டேபிள் ஸ்பூன் அடுத்து தயிர் போட்டுக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்கட்டும். அதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் அந்த பச்சை வாடை போய் நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாகவே மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமே பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ 1 கிலோ நான் ப்ரான் போட்டிருக்கேன். நல்லா இதுக்கு நான் 400 கிராம் ரைஸுக்கு 1 kg ப்ரான் போட்டிருக்கேன். இப்போ ப்ரான் பிரியாணிக்கு ப்ரான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ பெரிய ஆளாக்கும்போம்ல இல்லை காப்படி சொல்லுவோம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் 400 கிராம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இல்லை 500 கிராம்ஸ் அரை கிலோவுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரான், 1 கிலோ ப்ரான். ஸோ நல்லா போட்டு இது ஒரு மீடியம் சைஸ் ப்ரான். எப்போ ப்ரானில் வாட்டர் வரனால ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு அந்த வாட்டர் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எப்போ 1க்கு 2 தண்ணி ஊற்றுமா, இது பாஸ்மதி ரைஸ்னால 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுங்க. அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். ஹாஃப் லெமன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா இப்போ தண்ணி கொதிச்சு வர டைமில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் போடணும். நான் கரெக்டாக பிரியாணி செய்யும் போது ஊற வச்சுருந்தேன். ½ hour கரெக்டான டைமுங்க. அதோட மேலேயும் போடாதீங்க, கம்மியாக ஊற வச்சிடாதீங்க. ஸோ ½ hour கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வந்துடும். இப்படி ரைஸும் தண்ணியும் சேர்ந்து இருக்கும். இதுதான் உங்களுக்கு பக்குவம். இது ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷங்க நீங்கள் மூடி வச்சு இது பண்ணுங்கள். இப்போ தண்ணியெல்லாம் அடியில் தள்ளி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். ஸோ தண்ணியெல்லாம் அடியில் வச்சு சாதெல்லாம் மேலே வர மாதிரி கொஞ்சம் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அப்புறம் மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இப்போ தம் போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் சிம்மில் போட்டுக்கணும். உங்கள்கிட்ட வெயிட் இருந்தால் இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. இல்லைனா கூட தண்ணி நல்லா பிடிச்சி நல்லா ஹெவி பாட்டமாக அதில் வச்சுக்கோங்க. அது தாங்குற அளவு வச்சு ஸ்லிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் 10 நிமிஷங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் எடுத்திங்கனாலே போதும். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போயே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பொலன்னு சூப்பராக வந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு மெயினாக இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம காரமும் இருக்காதுல்ல, அதனால. இது இல்லாமல் இது ஒரு மைல்டு பிரியாணிங்க. நீங்கள் இந்த பிரியாணி மசாலா இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் போயிடும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துருந்துச்சுன்னு. இது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டு ஃபுல்லாக அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் எப்படி பொலன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.